ஹாய் எனிமீஸ். என்ன கதை? இன்னும் வேலைக்கு போகலையா? வெட்டியாக இருந்தாலும் உனக்குன்னா அவங்க அம்மா அப்பா வச்சு உனக்கு சோறு போடுவாங்க. வேலை இல்லாமல் பேச்சுலர்ஸ் அவங்க லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற கொடுமைகள் நிறையா இருக்குது. டெய்லியும் காலையில 10 மணி வரைக்கும் தூங்கினா அம்மா அடிக்கும், அம்மா கிட்ட காஃபி கேட்டா கிளாஸ் பறக்கும், அப்பா கண்ணில் படாம வெளியே போலான்னு பார்த்தா வெயிலு அடிக்கும், அதை மீறி ரோட்ல நடந்து போனா நாய் துரத்தும், நாய் துரத்துதேன்னு ஓடுனா காலு வலிக்கும், வீட்டுல வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா கரண்ட் போயிருக்கும். ஒட்டுமொத்தமா பேச்சுலர்ஸோட லைஃபை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டூர் பிளானிங். ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது. எப்பவுமே சும்மாவே இருப்பாங்க, ஏதாவது டூருக்கு போனால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கள. போகலாம், ஆனால் எங்கே போக? திருச்செந்தூருக்கு போமா? பார்த்த இடத்த எத்தனை தடவை தான் பார்க்க, நான் வரல. பேசாமல் குற்றாலத்துக்காவது போகலாம். ரொம்பவே வெயில் காலமாக இருக்குல்ல, தண்ணி விடுமா ஃபஸ்ட்டு? இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லாம் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்கப்பா. குற்றாலம் ஒன்றும் அவ்வளோ தூரத்துலலாம் இல்லையே. நீ என்ன சொன்னாலும் அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். பேசாமல் அவனை கழட்டி விட்டுட்டு நாம் போவோம். நான் வேணா ஏதாவது சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணவா? ஆல்ரெடி குற்றாலத்துக்கு போகணும்னு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது, ஆனால் நம்ம இன்னும் போகவே இல்லை. அதுக்கு காரணமே அவன் தான். ஆல்ரெடி வர்றவனையே அவன் தான் களைச்சி விட்டான். வந்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு பொழுன்னு தான் வருவான். பேசாமல் அவனை கழட்டி விட்டுருவோம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்ல. இல்லை, நம்ம பசங்க ஒன்று டூருக்கு கூப்பிட்டு போகாமல் கழட்டி விட ட்ரை பண்ணுறாங்க, பார்த்துக்கோ. அப்படியா? சரி, ஓகே, பரவாயில்ல. அப்போ நீ வரலையா? ஆமாம், என் கையில் வேலையும் இல்லை, பைசாவும் இல்லை. ஸோ கழட்டி ஒன்றும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். யாருமே பேச்சுலராக வாழணும்னு ஆசைப்படவே மாட்டாங்கல்ல. நம்மளாம் சின்ன பையனாக இருக்கும்போது பெரியவங்களான பிறகு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் பெரியவங்களான பிறகு சின்ன பையனா ஸ்கூல் லைஃப்லேயே வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் இந்த ஹோம்ஒர்க்கு எக்ஸாம்னு ஸ்கூலுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. எப்போதான் இந்த ஸ்கூல் முடியுமோ அப்படின்னு தோணுச்சுல்ல. இப்போ பேச்சுலர்ஸ் லைஃபு, அதுலேயும் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க. பேச்சுலர்ஸ் வீடு தேடி போனால் வீடு கிடைக்காது, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் மரியாதை கிடைக்காது. ஸ்டாப், இந்த மாதிரி கஷ்டத்தை சொல்லணும்னு நினச்சா கூட ஆள் கிடைக்காது. இதோட நிறுத்திக்கோ. இன்னும் ஒன்று லாஸ்ட்டு, கஷ்டப்பட்டு வேலை தேடினா கூட வேலை கிடைக்காது. பெருசு, நான் ஒரு டிஎஸ் வந்துடுறேன். அப்பா பேச்சுலர் ஒர்க். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற ஈகோ ஒரு நாளும் தீர போகிறதில்ல. ஏல எப்பவும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கியே, என்ன? சும்மா தான். வேலைக்கு போகணுமா எப்படி? இல்லை, போகணும். ஆனால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி தான் பாறேன். முடியாது. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.